ஐந்தாம் தமிழர் சங்க நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சரவணன் பரமானந்தம் சமீபத்தில் இவர் நீட் படுகொலைகளா இல்லை தற்கொலைகளா அப்படின்ற ஒரு விழியம் போட்டிருக்காரு. அந்த விழியத்தில் என்ன பேசியிருக்காருன்றதை இப்போ பார்ப்போம். வருங்காலத்தில் மேலும் பல மாணவர்களின் மரணத்தினை நாம் சந்திப்பதற்கு முன்பு இந்த நீட்டினை நாம் தடை செய்து ஆக வேண்டும் அப்படின்னு அரசியல்வாதிகள் சரி, சமூக வலைதளத்தில் சரி நிறைய பேர் பேசிட்டு தான் இருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த வாதத்துக்கு பின்னாடி ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கா? நீட்டு தொடர்பாக ஒரு மாணவர் தற்கொலை செய்து கொள்றாங்க அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? நீட்டுங்கிற தேர்வு மூலமாக அவர்களுக்கு நினைத்தது அவங்களுக்கு கிடைக்கல, அதனால அவங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அப்படி தான் நினைத்தது கிடைக்கவில்லை அப்படிங்கிறதுக்கு நீட்டு மட்டும்தான் உலகத்திலே ஒரே காரணமா இருக்க முடியுமா? நீட்டுனால பல தற்கொலைகள் ஏற்படுகின்றது, அதனால நீட்டினை ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிற வாதத்தினை கேட்கும் பொழுது எனக்கு என்ன தோணுதுன்னா, காதல் தோல்வியினால் நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க, அதனால காதலை ஒழித்து விடலாமா? இதுல அந்த அனிதாங்கிற மாணவியின் புகைப்படத்தினை பல அரசியல்வாதிகள் தேர்தல் பிரச்சாரங்களில் அந்த புகைப்படத்தை வச்சுக்கிறாங்க. மேலும் முகநூலில் பலர் அந்த பெண்ணின் புகைப்படத்தினை டிஸ்பிளே பிக்சரா வச்சுக்கிறாங்க. என்னவோ அந்த பெண் சமூகத்துக்கே ஒரு முன்னோடி போன்றும் பல மாணவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு போன்றும் பலர் அந்த பெண்ணை முன்னிறுத்தி நீட்டுக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்காங்க. நீட் மூலமாக தான் நினைத்தது எனக்கு கிடைக்கவில்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலேயே தற்கொலை செய்து கொண்ட ஒரு கோழை அந்த பெண். இதை நீங்க ஏத்துக்கிறீங்களோ இல்லையோ, இதுதான் உண்மை. அந்த புகைப்படத்தினை பல மாணவர்கள் முன்பு நீட் படுகொலை என்று, அதாவது இது என்னவோ கொலை போன்று சித்தரித்து என்னவோ ஒரு முன்னோடி மாதிரி பல மாணவர்கள் முன்பு காண்பிக்கும் பொழுது, நீட் எக்ஸாம்னா என்னன்றத ரொம்ப எளிமையாக தெரிஞ்சுக்கலாம். நீட்டுன்றது நேஷ்னல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். இதுதான் நீட்டுன்னுவாங்க. டாக்டருக்கு படிக்கிறதுக்கான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம். இந்த எக்ஸாம் சிபிஎஸ்சி சிலபஸில் படித்த மாணவர்களுக்கு ரொம்பவே சுலபமாக இருக்கும், அவ்வளோ கடினமாக இருக்காது. இந்த நீட் எக்ஸாம்ன்றது சிபிஎஸ்சி சிலபஸை மையப்படுத்தி இருக்கும். ஆனால் அரசு பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா முழுமையாக வேறு சிலபஸ். அந்த சிலபஸில் படித்தவங்களுக்கு இந்த நீட் எக்ஸாம் ரொம்பவும் கடினமாக இருக்கும். இந்த மெட்ரிகுலேஷன் அப்புறம் இந்த அரசு பள்ளியிலலாம் படிக்கிறவங்க 12th முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கோச்சிங் கிளாஸும் போவாங்க. ஏன்னா நீட் வேறு சிலபஸில் இருக்குது. இதில் இருக்க அரசியலை பாருங்களேன். சிபிஎஸ்சியில் படிக்கிறது பெரும்பாலான ஆட்கள் யார்? பெரும்பாலானோர் பிராமண பிள்ளைகள். அதுக்கப்புறம் மிச்சம் இருப்பவர்கள்லாம் வேற்று இனத்தில் இருந்தாலும் பணம் படைத்தவர்களாக இருப்பாங்க. அதே போல் தமிழர்களில் பெரும்பாலானோர் மெட்ரிகுலேஷன்லேயும் அரசு பள்ளியிலையும் தான் படிப்பாங்க. அப்புறம் பணம் இல்லாதவர்களும் அரசு பள்ளிகளில் மெட்ரிகுலேஷனில் சேர்ப்பாங்க. அப்போனா இங்கே நீட்டால் பாதிக்கப்படுறவங்க யார்? பணம் இல்லாதவங்க மற்றும் தமிழர்கள். நீட்டை சுலபமாக தேர்ச்சி பெறுறவங்க யார்? பணம் படைத்தவர்கள் மற்றும் பிராமணர்கள். இப்போ இந்த நீட்டுக்கு யார் தான் காரணம்? சென்ட்ரல் கவர்மெண்ட்டா இல்லை மாநில அரசா? 2 அரசுகளுமே தான் காரணம். இந்த நீட் எக்ஸாமை சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கொண்டு வந்துச்சு. இந்த மாநில அரசு நீட்டை எதிர்க்கிறோம்னு சொல்லிட்டு இப்போ வரையுமே சும்மா தான் இருக்கு. நீட் தேர்வுக்கு எதிரான மசோதாவை தமிழ்நாடு அரசு நிறைவேற்றியது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது எல்லாமே கண் துடைப்பு தான். அதெல்லாம் செஞ்சுமே இப்போ வரையும் அவங்களால தமிழ்நாட்டுக்கு நீட்லேருந்து விலக்கு பெற முடியல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சமரசமற்ற தமிழர்கள் தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சுட்டு இருந்தா இந்நேரம் என்ன பண்ணியிருப்பாங்க? ஒன்று நீட் தேர்வு நாங்கள் நடத்த மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த அளவுக்கு பண்ண முடியலனா கூட குறைந்தபட்சம் என்ன பண்ணியிருப்பாங்க? தமிழ்நாடு அரசுடைய பாடத்திட்டத்தை, சிலபஸை சிபிஎஸ்சி பாடத்திட்டத்துக்கு நிகராக மாற்றி அமைச்சிருப்பாங்க. சிபிஎஸ்சியோட தரமான பாடத்திட்டத்தையே நம்மளால் கொண்டு வர முடியும். ஆனால் அதையும் பண்ணலை. இதெல்லாம் விட்டுட்டு நீட் எதிர்க்கிறோம்னா இதில் என்ன ஒரு லாஜிக் இருக்குது? இங்கே மாணவர்கள் மருத்துவர் ஆகணுன்ற வெறியோட 12th முடித்தோம் பல ஆண்டுகள் நீட்டு கோச்சிங் கிளாஸ் போயிட்டுருக்காங்க. ஆனால் இப்போ வரையும் இந்த திராவிட அரசு, இந்த ஆர்எஸ்எஸ் கைக்கூலியாக தான் செயல்பட்டு இருக்கு. நீங்கள் கேட்கலாம், தமிழ்நாட்டில் மட்டுமா இங்கே பிரச்சனை? இந்தியாவில் இருக்கிற மற்ற மாநிலங்களையும் நீட்டு கொண்டு வந்திருக்காங்கல்ல, அவங்களாம் சும்மா தானே இருக்காங்க அப்படின்லாம் நீங்கள் கேட்கலாம். மற்ற மாநில மாணவர்கள் நீட்டில் தேர்ச்சி பெற்றாலும் அவங்க தமிழ்நாட்டுக்கு தான் படிக்க வருவாங்க. தமிழ்நாடு தான் சொர்க்க பூமி. இங்கே தமிழர்களால் படித்து பாஸ் ஆக முடியல, அவங்களுடைய இடத்துக்கு வேற்று மாநிலத்தவர் உட்காந்துப்பாங்க. ஆளும் வர்க்கம் தமிழர்களை எப்படியெல்லாம் வஞ்சிக்குதுன்னு நமக்கு நல்லாவே தெரியும். இன்னும் புரியும்படி சொல்லணும்னா, இந்த யூத பிராமணன் நினச்சா அடி முட்டாளையும் பாஸ் ஆக்குவான், அறிவாளியவும் ஃபெயில் ஆக்கும். யாருக்கு தெரிய போகுது? அவன் நாட்களையே அவனுடைய பிள்ளைகளையவே பிராமண இனத்தை மட்டுமே பாஸ் ஆகுனா யாருக்கு தெரிய போகுது? இதுதாங்க இந்த நீட் அரசியல். இப்போ இந்த சரவணன் பரமானந்தம் பேசினது கேளுங்க. இந்த நீட்டினை நாம் தடை செய்து ஆக வேண்டும் அப்படின்னு அரசியல்வாதிகள் சரி, சமூக வலைதளத்தில் சரி நிறைய பேர் பேசிட்டு தான் இருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த வாதத்துக்கு பின்னாடி ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கா?
அப்படி தான் நினைத்தது கிடைக்கவில்லை அப்படிங்கிறதுக்கு நீட்டு மட்டும்தான் உலகத்திலே ஒரே காரணமாக இருக்க முடியுமா? நீட்டுனால பல தற்கொலைகள் ஏற்படுகின்றது, அதனால நீட்டினை ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிற வாதத்தினை கேட்கும் பொழுது எனக்கு என்ன தோணுதுன்னா, காதல் தோல்வியினால் நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க, அதனால காதலை ஒழித்து விடலாமா? பணத்துல நஷ்டமாயிடுச்சு அப்படிங்கிறதுனால ஏகப்பட்ட பேர் தற்கொலை பண்ணிக்கிறான், பணத்தை போய் ஒழிச்சிடலாமா? என்னையா லாஜிக் இது? இதுல அந்த அனிதாங்கிற மாணவியின் புகைப்படத்தினை பல அரசியல்வாதிகள் தேர்தல் பிரச்சாரங்களில் அந்த புகைப்படத்தை வச்சுக்கிறாங்க. மேலும் முகநூலில் பலர் அந்த பெண்ணின் புகைப்படத்தினை டிஸ்பிளே பிக்சரா வச்சுக்கிறாங்க. என்னவோ அந்த பெண் சமூகத்துக்கே ஒரு முன்னோடி போன்றும் பல மாணவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு போன்றும் பலர் அந்த பெண்ணை முன்னிறுத்தி நீட்டுக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்காங்க. நீட் மூலமாக தான் நினைத்தது எனக்கு கிடைக்கவில்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலேயே தற்கொலை செய்து கொண்ட ஒரு கோழை அந்த பெண், தற்கொலை செய்து கொண்ட ஒரு கோழை அந்த பெண். இதை நீங்க ஏத்துக்கிறீங்களோ இல்லையோ, இதுதான் உண்மை. என்னங்க இது? உலக அரசியல்லாம் பேசுகிற இவருக்கு ஒரு சாமானியனுக்கும் தெரிஞ்ச இந்த நீட் அரசியல் இவருக்கு எப்படி தெரியாமல் இருக்கும்? இது எப்படி தெரியுமா இருக்கு? உலக அரசியல்லாம் பேசுவான் அந்த பன்றிசாலன், ஆனால் அவன் திருமணம் செஞ்ச மண்டபம் விஜயோடைய மண்டபம்னு அவனுக்கு தெரியாது. அந்த மாதிரி தான் இதுவும் இருக்கு. மாணவர்கள் தற்கொலை பண்ணிக்கிறது இம்மெச்சூரான செயல் தான். ஏன்னா அவங்களுடைய வயசு அப்படி. எல்லா மாணவர்களுக்கெல்லாம் புரிதலும் மெச்சூரிட்டியும் இருக்காது. நம்ம என்னதான் அட்வைஸ் பண்ணாலும் எல்லா மாணவர்களாலையும் புரிஞ்சுக்க முடியாது. அவங்க மரணத்தை தடுக்கணும்னா இங்க இந்த நீட்டுக்கான பிரச்சனையை நம்ம சரி செய்யணும். இந்த மாணவர்கள் தற்கொலை இல்லை, இது கொலைதான். இந்த பிண்டாரிகள், இந்த யூத பிராமணர்கள் இதெல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க, நம்மளை வச்சு ஜோக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளோ பெரிய எக்ஸாம்ஸான ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாம்ஸில் கூட இந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இருக்க மாட்டாங்க. ஆனால் இங்கே பாருங்க, நீட்டில் கம்மல் மூக்குத்தியை கழட்ட சொல்றது, ஃபுல் ஹேண்ட் சட்டை போட்டிருந்தா சட்டை கைகளை வெட்ட சொல்றது, பெண்களை உள்ளாடைகளை கலத்தி எக்ஸாமில் போய் உட்கார சொல்றது, இதெல்லாம் எக்ஸாமை ஸ்ட்ரிக்டாக நடத்துகிறாங்களாம் நினச்சிக்காதீங்க. இந்த பிராமணியம் நம்மளை வச்சு ஜோக் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்மளாலேயே பொறுக்க முடியல. இம்மெச்சூரான வயசில் இருக்க மாணவன் இந்த நிலையில் இருக்கான். அப்போ அவன் மனநிலை எப்படி பாதிக்கப்பட்டிருக்கும்? அவனுக்கு போய் அட்வைஸ் பண்ணுறது மட்டும் இங்கே தீர்வு ஆகாது. நீட் தற்கொலை இல்லை, இதெல்லாம் படுகொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீட் மூலமாக தான் நினைத்தது எனக்கு கிடைக்கவில்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலேயே தற்கொலை செய்து கொண்ட ஒரு கோழை அந்த பெண், தற்கொலை செய்து கொண்ட ஒரு கோழை அந்த பெண். இதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களோ இல்லையோ, இதுதான் உண்மை. தாங்கிட்ட எல்லா தகுதிகளும் வச்சுக்கிட்டோம் அந்த மாணவர்களால் மருத்துவர் ஆக முடியாது அப்படின்னு தெரிஞ்சு அந்த வேதனையில் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் தற்கொலை பண்ணிக்கிறாங்களே, அவர்களை கோழைன்னு சொல்கிறீங்களே, அவர்களை விட மிகப்பெரிய கோழைகள் இருக்காங்க. யார் தெரியுமா? தமிழர்கள் தான். சொந்த ஊரில் இதை தடுக்க முடியாமல், எந்த ஒரு அதிகாரமும் இல்லாமல், அப்புறம் இந்த மாதிரியான அரலூசுகள்லாம் சொல்கிறத கேட்டுக்கிட்டு சும்மா இருக்கிறோம் பார்த்தீங்களா? இதுதான் மிகப்பெரிய கோழைத்தனம். வருங்காலத்தில் மேலும் பல மாணவர்களின் மரணத்தினை நாம் சந்திப்பதற்கு முன்பு இந்த நீட்டினை நாம் தடை செய்து ஆக வேண்டும் அப்படின்னு அரசியல்வாதிகளும் சரி, சமூக வலைதளத்தில் சரி நிறைய பேர் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த வாதத்துக்கு பின்னாடி ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கா? இந்த வாதத்துக்கு பின்னாடி ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கா? இதற்கு இவர் ஸ்டைல்லையே கதையில் சொல்லுவோம், அப்போதான் இவருக்கு நல்லா புரியும். சரவணன் பரமானந்தம் சிறு வயதிலிருந்தே கபடி பிளேயராக இருக்காரு. உலக அளவில் நடக்கிற கபடி போட்டியில் வெற்றி அடையணுன்றது அவருடைய கனவு. அதற்கு கடுமையாக உழைக்கிறார். டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஸ்டேட் லெவல், நேஷனல் லெவல்னு எல்லா லெவல்லையும் ஜெயிச்சுட்டு கடைசியில் ஃபைனல்ஸுக்கு போகிறார். அங்கே போய் பார்த்தீங்கன்னா இவர் கையில் பேட்டை கொடுத்துட்றாங்க. பேட்டை கொடுத்து இவருக்கு சுத்தமாக தெரியாத கிரிக்கெட்டை விளையாடணுன்றாங்க. மேட்ச் ஆரம்பிக்க போகுது. என்ன பண்ணுவார்? போய் கேட்டாலும் என்ன சொல்கிறாங்கன்னா, கிரிக்கெட் விளையாட தெரியலனா போய் கிரிக்கெட் கற்றுக்கிட்டு வா, கிரிக்கெட் கோச்சிங் சென்டரில் போய் கற்றுக்கிட்டு வான்றாங்க. இப்போ புரியுதா? இதே நிலைமை தான் இப்போ இருக்க தமிழ் மாணவர்களுக்கும். சிறு வயதுலேருந்து வேற சிலபஸை படிச்சுட்டு இந்த நீட் எக்ஸாமை வேற சிலபஸில் எழுத சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? இந்த சிபிஎஸ்சி மாணவன்கிட்ட கவர்மெண்ட் ஸ்கூல் கொஸ்டின் பேப்பரை கொடுத்து எழுத சொல்லுங்களேன், அவனாலையும் எழுத முடியாது. ஏன்னா அவன் படித்த சிலபஸ் வேற. மாணவனுக்கு போயிட்டு அட்வைஸ் பண்ணுறது மட்டுமே தற்கொலைகளுக்கு தீர்வு ஆகாது. இந்த மாதிரியான நச்சுத்தனமான கருத்துக்கு சரவணன் பரமானந்தம் தமிழர்கள் மத்தியில் மன்னிப்பு கேட்டே ஆகணும். அதெல்லாம் கேட்க மாட்டாரு. கேட்கலன்னா அவர் யாருன்றதை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சிலர் சொல்லுவீங்க, என்னப்பா ஒரு விடயத்தை தப்பா சொல்லிட்டாரு, தெரியாம சொல்லிட்டாரு, உடனே அவரை முழுக்க தப்பானவர்ன்றீங்களே, அவர் பல நல்ல கருத்துக்களையும் சொல்லியிருக்காரு, அதெல்லாம் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு ஒரு சிலர் கேட்பீங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த சரவணன் பரமானந்தம் ஸ்டைல்லையே ஒரு கதை சொல்றோம் பாருங்க. ஒரு ஊர்ல ஒரு திருடன் இருந்தாங்க. அந்த திருடன் எப்படின்னா, நைட்டு நேரத்துல திருடுவான், பகல்ல ரொம்ப நல்லவனா நடிப்பான், சந்தேகமே வராது. ஆனா ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அவனுக்கு நேரம் சரியில்லை. அதனால அவன் திருடும் போது கையும் களவுமா மாட்டிக்கிட்டான். அப்புறம் ஆராய்ந்து பார்க்கும்போது தான் தெரியுது, பல ஆண்டு காலமாக இவன் திருடிக்கிட்டு தான் இருந்திருக்கான், பகல் வேஷம் போட்டிருக்கான். இப்போ இவனை என்ன சொல்லுவீங்க?
ஏதோ நைட்டு நேரத்தில் தான்ப்பா திருடியிருக்காரு, பகல்லலாம் நல்லவராக தான்ப்பா இருப்பார் அப்படின்னு சொல்லுவோமா? இந்த கதை எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறோம். யாருக்கு புரியுதோ இல்லையோ அந்த நேரம் சரியில்லாத திருடனுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். இது சத்திய யுகம், உண்மைகள் வெளிவரும் காலம். போலிகளால் ரொம்ப நாள் நடிச்சிட்டு இருக்க முடியாது. அதை பார்த்து இன்னொரு 1000 பேர் டேய் ஓகே சார் தேங்க்யூ சார்னு இமெயில் அனுப்புறத நிறுத்துங்கடா அப்படின்னு இதே மாதிரியே இன்னொரு 1000 இமெயில் அனுப்பிச்சிருக்கான். அதாவது என்னன்னா, இந்த இடத்துல கொஞ்சம் மூடிட்டு இருந்தாலே பிரச்சனை இல்லாமல் இருக்கும். மூடிக்கிட்டு இருந்தாலே சரியாக போயிடுமாமா. அப்படி மூடிக்கிட்டு இருந்தால் என்ன நடக்கும்? தகுதியே இல்லாதவங்களாம் மருத்துவர் ஆவாங்க. இப்போ எப்படி தகுதியே இல்லாதவங்களாம் அரசியல்வாதிகளாக இருக்காங்களோ அதே போல் மருத்துவத்துறையும் சாக்கடையாக மாறும். மருத்துவத்தை ஒரு சேவையாக பார்க்குறவங்களால தான் மருத்துவர் ஆகணும். இந்த நல்ல மாற்றம் ஏற்படணுன்றதுக்காக தான் இப்போ பேசிகிட்டு இருக்கோம். பொத்திக்கிட்டு சும்மா இருந்தோன்னா இதெல்லாம் நடக்காது. அப்புறம் சரவணன் பரமானந்தம், நீங்களும் இலுமினாட்டி அரசியல்லாம் பேசாமல் பொத்திக்கிட்டு சும்மா இருக்கலாம்ல. ஏன்னா அப்படி சும்மா இருந்தாலே எல்லாம் மாறிடும்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க. அதே போல் சம்மந்தமே இல்லாமல் காதல் தோல்வி கூட சாதி ஒழிப்பு கூடலாம் இந்த நீட் விவகாரத்தெல்லாம் கம்பேர் பண்ணி பேசியிருப்பார். அவருடைய விழத்தை போய் முழுசாக பாருங்கள். இன்னும் ஒன்று சொல்லியிருக்காரு பாருங்க. மாணவர் நீட்ல மதிப்பெண் அதிகமாக வாங்கி மருத்துவராகவே ஆனாலும் கடைசியில் என்ன பண்ண போகிறாங்க? அந்த மருத்துவ லைசன்ஸை தக்க வச்சுக்கிறதுக்காக ஒரு சோதனை தடுப்பூசியினை, அதுவும் வெறும் எமர்ஜென்சி யூஸ் ஆத்தரைசேஷன் இருக்கக்கூடிய ஒரு சோதனை தடுப்பூசியினை எந்த ஒரு சிறிய சந்தேக பார்வையும் இன்றி கண்மூடித்தனமாக சேஃப் அண்ட் எஃபெக்டிவ் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. அந்த தடுப்பூசியினை பலர் இங்கே செலுத்தி கொண்டு இங்கு பல மாரடைப்பு மரணங்கள் ஏற்பட்டாலும் அந்த மரணங்கள் தொடர்பாக போதிய விசாரணை நடப்பதற்கு முன்பே பரோட்டா சாப்பிட்டதுனால இறந்தாங்க, பிரியாணி சாப்பிட்டதுனால இறந்தாங்க, இல்லை அதிகமாக உடற்பயிற்சி செஞ்சு குட்டிக்கரணம் அடித்ததுனால இறந்தாங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது பேச போகிறாங்க. அவ்வளோதானே? இதுக்கு எதுக்கு இவ்வளோ சீனு? இவர் சொல்கிறாரு பார்த்தீங்களா, டாக்டருக்கு படித்து மருத்துவர் ஆகிட்டு சோதனை ஊசியெல்லாம் போடுவாங்கன்றாருல. இது எல்லாமே மருத்துவத்தை வியாபாரமாக பார்க்குறவன் தான் பண்ணுவான். அலோபதியில் இன்றளவும் நல்ல டாக்டர்ஸ்லாம் இருக்காங்க, ஆனால் ரொம்ப குறைந்த அளவு இருக்கிறாங்க. காரணம், நல்லவர்களால் அவ்வளோ சீக்கிரம் டாக்டர் ஆக முடியல. யோசிச்சு பாருங்க, நீங்கள் யாராச்சும் ஒரு பிராமணனாச்சும் கமௌண்டராக பார்த்துருக்கீங்களா, இல்லை நர்ஸாக பார்த்துருக்கீங்களா? இந்த கமௌண்டர் நர்ஸாக இருக்கிற எல்லாருமே டாக்டருக்கு படிக்க முடியாத தமிழ் மக்களாக தான் இருக்காங்க. உலக அரசியல் தெரிஞ்ச சரவணன் பரமானந்தத்துக்கு இதெல்லாம் தெரியுமா, இல்லை இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா? இப்போ பாருங்களேன், ஒரு சிலர் கமெண்ட் பண்ணுவாங்க, நீங்கள் யாரை பார்த்தாலும் குறை சொல்கிறீங்க, எல்லாரையுமே தப்பானவங்களா ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க, எல்லாரும் பரசுராமனா அப்படின்லாம் கமெண்ட் பண்ணுவாங்க. அவங்களாம் இதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட அடி வாங்கினவங்களா தான் இருப்பாங்க. அவங்ககிட்டலாம் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறோம், இந்த விழியை முழுக்க சரவணன் பரமானந்தத்துக்கு மரியாதை கொடுத்து பேசினதே பெருசு. எந்த ஒரு தவறும் செய்யாத அப்பாவி மாணவி அனிதா நீட்டுக்காக பலியானால். தமிழர்கள் ஒவ்வொரு வீட்டிலையுமே தங்கை அனிதாக்கள் வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க. நீட் அனிதாவுடைய போட்டோலாம் டிபியா வச்சிருக்கிறது ஏதோ எல்லாரையும் சூசைட் பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு இல்லை, எந்த ஒரு தவறும் செய்யாத இந்த அனிதா மாதிரி யாரும் பலியாயிடக்கூடாதுன்றதுக்காக தான். ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, அனிதா டிபிலாம் வைக்க கூடாதான், அதெல்லாம் பார்த்து மாணவர்களுக்கு தற்கொலையை தூண்டுதான். நீட் மூலமாக தான் நினைத்தது எனக்கு கிடைக்கவில்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலேயே தற்கொலை செய்து கொண்ட ஒரு கோழை அந்த பெண். இதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களோ இல்லையோ, இதுதான் உண்மை. அதனால் கமெண்ட் பண்ணுற இந்த ஃபேக் ஐடிக்கெலாம் ஒன்று சொல்லிக்கிறோம். 5ஆம் தமிழர் சங்கம் யார் தவறு செய்தாலும் ஒரு போலியான ஆள் நடிக்கிறாருன்னு தெரிஞ்சதுன்னா அவங்கள எக்ஸ்போஸ் பண்ண தான் செய்வோம். இந்த சரவணன் பரமானந்தம் மட்டும் இல்லை, இது கூட இன்னும் பல ஜந்துக்கள் இருக்குது. லிஸ்ட்லாம் ரெடியாக தான் இருக்குது. இவங்கெல்லாம் யார், எப்படி இயங்குறாங்கன்றதெல்லாம் கூடிய விரைவில் ஒரு விழயத்தில் தெளிவாக சொல்கிறோம். இந்த விழத்தை பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு தமிழனும் சரவணன் பரமானந்தத்துடைய அந்த விழத்தை போய் பார்த்துட்டு என்ன கேள்விகள் கேட்கணும்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. பசுந்தோல் போர்த்திய புலின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, புலி பசுந்தோல் போடல, இங்கே புலித்தோல் போட்டுட்டு தான் ஓநாய்கள், ஆடுகள், நரிகள், பன்னிகள்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கு. மீண்டும் அடுத்த விழத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.